அண்ணே, நானே கால் பண்ணலான்னு இருந்தேண்ணே. அண்ணே ஆமாண்ணே. இது ஒரு கிராமண்ணே, ஷூட்டிங் ஸ்பாட்டு. 2 வாரண்ணே, கரெக்டாக 2 வாரம் போகிறதுக்குண்ணே. சரியா, நான் காசு கொடுத்துட்றேன். இல்லை வீட்டாண்ணா போய் சத்தம் போட்டுறதுண்ணே, புரியுதா? அம்மாவுக்கு உடம்பு வேறு சரியில்லைண்ணே. உன் காசை வாங்கி ஏமாற்றிட்டு ஓடலாம் போகிறதில்ல, சரிங்களா? இப்போ இங்கே செக்டர்ஸ்கிட்ட நான் வந்திருக்கேன். டெய்லி காசு இருக்குது. எனக்கு கரெக்டாக 2 வாரம் டைம் கொடுங்க, சரியா? 2 வாரம், 15வது நாள் உன் கையில் வட்டியோட இந்த காசை நான் திருப்பி கொடுத்துட்றேன். தப்பா மட்டும் நினச்சிக்காத. நீ அடிக்கடி ஃபோன் பண்ண என்னால் எடுக்க முடியாதுண்ணே, ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ண்ணே. செட்ட நேரத்தில் சைலண்ட்டில் தான் ஃபோன் இருக்கணும், புரிஞ்சுக்கோ. ஏன்னா அடிக்கடி ஃபோன் பண்ணாத, நானே திரும்ப கண்டிப்பாக உனக்கு பண்ணுறேன். ஒரு 3 நாள் 4 நாள் டைம் எடுத்து நானே பண்ணுறேன், சரிங்களா? தப்பா நினச்சிக்காதானே. டேய் உன்னைதான்டா, நில்றா டேய், கையில் வாங்கிக்கணும் போட. டேய் ராஜா கை வீசிட்டே போவார். என்னடா பார்வை, ஏய் ஒரு ரோதனையாக போச்சுடா கூட. வாடா வாடா, நிறைய வேலை இருக்குது, வாடா வாடா. ஓ நீ எங்கேயா போயின்னு இருக்க? உன்னை வேற தனியாக கூப்பிடணுமா? போயா இந்த பக்கம் போடியா. அவ்வளோ பெரிய மனுஷன் நின்றுக்கிறாரு, போடு. அம்மா, சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோமா? எங்க இருக்கீங்க? அம்மா எங்க வைக்கிறது? தயிர் கேட்டீங்களே, இந்த தயிர் சாதனை ஊருக்கு அதுல இருக்கும். நீங்க என்னமா கேட்டீங்க? சாம்பாரா? ஒரு நிமிஷம் பாக்குறேன். அப்பளம் அதுல இருக்குமா? அம்மா சாம்பார் சாதம்மா, இந்தாங்கம்மா. ஆமாம்மா, ஊருக்கு அதுல இருக்குமா? தயிர் சாதத்துக்கு ஊருக்கு அதுல இருக்குமா? பிரிஞ்சிக்கு கூர்மா தனியா இருக்குமா? பிரிஞ்சிக்கு கூர்மா தனியா இருக்கு. முட்டை வைக்கலீங்களா? கேக்குறேம்மா, முட்டை வைக்கலீங்களா? சரி நான் என்னன்னு ஃபோன் பண்றேன். பீஸே இல்லையா? நீங்க பாருங்க, முட்டை பீஸே இல்லை. என்னது இது? என்ன சாப்பாடு இது? தயிர் சாதம், ஊருக்கா. அக்கா உங்களுக்கு சாம்பார்ல பார்சல் பண்ணிக்கலாம். எப்பா சாப்பிட்டியாப்பா நீ? டேய் டேய், அறிவு இருக்காடா உனக்கு? அதை தொட்டு தொட்டு பாப்பியா? போடா போய் வேலையை பாடுறா, உடச்சிடுறா எதையும். போ 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 போ. ஏய் பொறுமையாக தூக்கு, பயப்படாத. பொறுமையாக தூக்கு, உடச்சிடாத. சொல்கிறத கேளு, உடச்சிடாத. என்னடா பண்ண? டேய் என்னடா பண்ண? அடப்பா டேய், ஐயோ டேய், உடச்சிட்டியாடா? ஐயோ, ஏன்டா இப்படி வேலை தெரியாமல் வந்து உயிரை வாங்குறீங்க? கருமண்டா, போய் தொலை. கண்ணு முன்னாடி நிற்காதீங்க, போ 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 போ, போய் தொலை. ஏய் விஷயம் தெரியுமா? ட்ரைபாடை உடைச்சிட்ருக்கான், செம்ம திட்டு இன்னைக்கு. செட் அசிஸ்டண்ட்டு அவன் தான் முருகன். ட்ரைபாடை உடைச்சிட்ருக்கான், வேலையே தெரில. ஒரு ஒன்று பார்த்துட்டு இருக்கா, துடுற மாதிரி. இவங்களாம் ஏன் சேர்த்தானே தெரில. ஆமாம் 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 ஆமாம். நான் கூட பார்த்தேன், உடைச்சிட்டான். சாப்பாடு
கண்ணே வாங்கினு தரமாட்டான். வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. எத்தனை தடவை ஃபோன் அடிப்பேன் உனக்கு? ஆ ஒன்றும் ஃபோன் இல்லைண்ணே, அடிக்கிறியா நீ? அப்படி என்னடா பிரச்சனை உனக்கு? மனசு சரியில்லை. இந்த வேலை எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு பாரு. தோணுதுண்ணே. ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கிறேன். முடியலண்ணே என்னால. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லைண்ணே. இந்த மாதிரி சில்லறத்தனமா பேசிட்டு இருக்காத. ஏதோ பண்ணிடலாம், ஒரு பணம் எடுத்துடலாம், இங்க ஏதோ அவனுக்கு கற்றுக்கலாம் 1000 தான் வேலை வந்தேன். இருக்கு. இந்த படம் நல்லா எடுத்து முடிக்கணும். எவ்வளோ காசு போட்டிருக்கிறாங்க, எத்தனை பேரோட உழைப்பு இருக்குது. இல்லைண்ணே. என்னடா பிரச்சனை உனக்கு? இப்போ நல்லா கேட்டுக்கோ. எந்த வேலையாக இருந்தாலும் தயங்காமல் செய்யணும். அதுதான் சினிமா. சாணியால் சொன்னாலும் சாணியாலனும், கழுவு சொன்னாலும் கழுவணும். இல்லை சினிமானா வெறும் கேமரா ஆக்டிங் இது மட்டும் தான் நினச்சியா? இதுக்கு பின்னால் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க தெரியுமா? உள்ளே வந்துட்டினா அதுக்கப்புறம் நீ மேலே ஏறுற படி நிறைய இருக்குது தம்பி. ஒரு படியாக ஏறினா தான் அந்த இடத்துல வந்து உட்கார முடியும். இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு நீ டைரக்ஷன் பண்ணலாம்னு நினச்சின்னா கனவுல கூட அது நடக்காது. புரியுதா? எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். இந்த பயனை நம்ம வச்சுக்கிட்டா நம்மளுக்கு பிரயோஜனம்னு அவங்க நம்பணும். அந்த நம்பிக்கை வரும்போது உன் வாழ்க்கை மாறும். அது வரைக்கும் நீ வேலை செஞ்சு தான் ஆகணும். உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு படிகளும் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கும். அத்தனை படிகளையும் கடந்து எவன் ஒருவன் மேலே வந்து நிற்கிறானோ அவன் இந்த உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கண்டிப்பாக ஒரு நாள் திகழ்வான். அப்படியாக நீங்கள் உருமாற வேண்டும் என்றால் மனதில் உங்களுக்கு உறுதி வேண்டும். உறுதி கொள், ஒரு நாள் நிச்சயம் வெற்றி கொள்வாய்.